இன்னைக்கு பேப்பர்ல முக்கியமான செய்தி என்ன போட்டுருக்கான்னு சொல்லி பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, சென்னையில வந்து மழைநீர் வெளியேற்றதுக்கு 1493 பம்பு வந்து ரெடியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேட்டோனே ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் மழை தண்ணி அங்கங்க நிக்காது. அதுவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போற வழில தான் இதுமாரி பெரிய பெரிய மோட்டர் நான் நோட் பண்ணேன். எதுக்காக இந்த மோட்டர் வச்சிருக்காங்க இப்பதான் எனக்கே புரியுது. இதுக்கப்புறம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உடனே வெளியேற்றிடுவாங்க அந்த ஏரியால இருந்து. எல்லா இடத்துலயும் இந்த மோட்டர் வந்து ரெடியா தான் வச்சிருக்காங்க. ஆனா அந்த மோட்டர் பக்கத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது யாருமே நோட் பண்ணல. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு மோட்டர் எங்க இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபிளாட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்குது. இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பைப் எங்க போகுது பாத்தீங்கன்னா மழைநீர் வடிகாலுக்குள்ள போகுது. அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பள்ளமே இருக்குது. அதுவும் ஃபிளாட் முன்னாடி இருக்குது. அங்க சேஃப்டி வைஸ் ஏதாச்சும் ஒன்று அவங்க வச்சிருக்கணும். அதுதான் என்னோட ரீசன். நான் ஆல்ரெடி வந்து கார்பரேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். உங்க ஏரியால மாரி மோட்டர் வச்சிருக்கும் போது அங்க இது மாதிரி ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இமிடியேட்டா க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அங்கங்க மழை பெய்யும். அதனால சேஃப்டியா டிராவல் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க ஏரியால இது மாதிரி விஷயம் நடந்ததுன்னா இமிடியேட்டா சென்னை கார்பரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதோட நம்பர் டிஸ்பிளே தெரியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பை பாய்.